வந்துட்டான் கடங்காரன் கடங்காரன். இத்தனை வருஷமா தான் இங்க வரல, இப்ப மட்டும் எதுக்கு வந்தீங்க? சங்கீதா இல்ல? ஏன் எங்களை எல்லாம் பார்த்தா மனுஷங்களா தெரியலையோ? இல்ல. அப்படின்னா நீங்க மனுஷியே இல்ல. அப்புறம் நீங்க எங்க வீட்டுக்கு மருமகளை கொடுத்த தெய்வம். ஓடி போய் கட்டிக்கிட்டான். ஆனா உன் பிள்ளைக்கு என் பொண்ணோட அருமை தெரியலையே. காதல்ங்கிற பேர்ல இஷ்டத்துக்கு வாழ்க்கப்பட்டு இப்ப கஷ்டப்பட்டு கண் கலங்கிட்டு இருக்கா. ஆமா, இப்ப நீங்க சொன்னது 100% உண்மை. எங்க வீட்டுல மட்டும் அவன் மருமகளா வராம இருந்திருந்தா எடின்பரோ கோமன் வீட்டுல கொடுத்துருப்பீங்கல்ல. நான் கூட என் புள்ள ஜாதத்தை எல்லாத்தையும் காமிச்சேன். என்ன சொன்னாங்க தெரியுமா? பானை பிடிச்ச பாக்கியண்டா பிச்சை எடுக்கிறேன்னு சொன்னாங்க. ஆமா, இதுல ஒன்னும் குறைச்சல் இல்ல. ஆமா, இப்ப எதுக்கு இங்க வந்தீங்க? சங்கீதாவோட பணத்துக்கு உங்க கைய அரிக்குதோ? கை அரிக்கல, கை துருங்குது. என் புள்ள மட்டும் இப்ப எதிரில் இருந்திருந்தான்னா தோட்டாலே அடிச்சிருப்பேன். என்ன இப்படி எச்சக்கல சம்பந்தி ஆகிட்டேடான்ட்டு. என்ன யார யார எச்சக்கலன்றீங்க? உங்க இல்லம்மா, என்ன சொல்லிட்டேன். சங்கீதா, சங்கீதா மாமா வாங்க வாங்க. அதான் வாங்க தானே வந்திருக்காரு. அப்புறம் நீ வேற எதுக்கு வாங்க வாங்க வாங்கன்ற? போ போ, போய் வாசலோட வெளியே அனுப்பு போ. சங்கீதா, நீ உன் மாமியார பெற்ற தாயா நினைக்கலாம், தெய்வமாவே கூட நினைக்கலாம். ஆனா என்னை போட்டு எப்படி மிதிக்குது? ஏமா, எத்தனையோ குழந்தைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்குற. உங்க மாமியாருக்கு படியேறி வரவங்களை எப்படி மதிக்கணும்னு சொல்லி கொடுக்க கூடாதா? வாசலோட பேசி இருப்புங்கிறாள. வாசல்ல போர்டு இருந்தா நாயே உள்ள வர தொப்புல சுத்தி இன்ஜெக்ஷன் போட்டுக்கணும்னு தெரியாதா? என்ன நாயின்றான் பாத்தியா? விட சும்மா இருங்க அத்தை ப்ளீஸ். மாமா, உங்களுக்கு தான் அத்தையை பத்தி தெரியும்ல. நீ மருமக கேட்டுக்கலாம். நான் சம்மந்தி, பொண்ணு எடுத்தவன். சம்மந்தியா சம்மந்தி? ஓடி போனவளுக்கு உறவு கொண்டாடி ஒட்டிக்க வராரு. அத்தை ப்ளீஸ் கொஞ்சம் சும்மா இருங்க. மாமா வாங்க உட்காருங்க. இதுக்கப்புறமுமா? அம்மா, நான் வேற விஷயமா வந்தேன். நீ என் மகனுக்கு கஷ்டம் உடனே உதவி செஞ்ச. இன்னைக்கு நீ கஷ்டத்துல இருக்கலாம். அதான் அசன வட்டியுமா திருப்பி கொண்டு வந்திருக்கேன். ரிட்டர்னிங் வித் தேங்க்ஸ் மா. ஐயோ, எதுக்கு மாமா இதெல்லாம்? ஏன் எதுக்குன்ற? வாங்கி வச்சுக்க. அம்மாடி, கடவுளே கருணையை கைவிட்டாலும் சங்கீதா கைவிட மாட்டான்னு எங்க குடும்பத்தை எல்லாரும் பேசிக்குவோம். மாமா, இப்ப எங்க இருக்கீங்க? முத்துமாரியம்மன் கோயில் தெருவுல. தெருவுல தான் இருக்க முடியும், பின்ன பேலஸ்ல இருக்க முடியும்? பேலஸ்ல இருந்தவன் தான். நீங்க சொன்னாலும் குத்தி காமிச்சாலும் பேலஸ்ல இருந்தவன் தான். சாதாரண பேலஸ் இல்ல, நீலாம்பரி பவனம். அத துச்சம்னு தூக்கி போட்டுட்டு வந்திருக்கேன். அன்னைக்கு மட்டும் நான் அந்த ஒண்ட பிடாரி சந்திரமதிக்கு ஆமாம் போட்டிருந்தால் இன்னைக்கு நொழியும்பா கேட்டீங்களே, அந்த கேள்வியை நான் உங்களை பார்த்து கேட்டிருக்க முடியும். மாமா, நீங்க நீலாம்பரி பவனத்துல இருந்தீங்களா? அப்போ சந்திரமதி உங்களுக்கு தெரியுமா? அவ தூக்கத்தையும் நிம்மதியும் கெடுக்கிறதே சுப்புனிங்கிற என்னுடைய நாமகரணம் தான். அந்த சந்திரமதி பரம்பரை பணக்காரியா? பரம்பரை பணக்காரி இல்லம்மா, பரம்பரை சாதிகாரி. எனக்கு அவளை மட்டுமல்ல, அவ அம்மாவையே பாவடதாவணி போட்ட காலத்திலேருந்து தெரியும். தாய் அடுத்து கடுக்க 8 அடி பாஞ்சா குட்டி 16 அடி பாயும். ஏங்கி ஏங்கி ஏமாத்தி ஓங்கி வளர்ந்தவ. ஆனா நீலாம்பரிய சொல்லு, ராயல் பிளட், ராயல் பிரீட். ரொம்ப பெருந்தன்மை. தன்னை நம்பினவங்களுக்காக உயிரையே கொடுப்பா. கொடுத்தா. அப்போ நீலாம்பரியும் சந்திரமதியும் பத்தி உங்களுக்கு வேற என்னென்ன தெரியும்? நீலாம்பரி சரித்திரம், சந்திரமதி அந்த சரித்திரத்தை கெடுக்க வந்த தரித்திரம். நீலாம்பரி கம்பீரம், சந்திரமதி கர்வம். நீலாம்பரி நம்பினவங்களை காப்பாற்றுற பெருந்தன்மை, சந்திரமதி நம்ப வச்சு கழுத்தெடுக்கிற சூழ்ச்சி. சங்கீதா, எங்க குடும்பம் 3 தலைமுறையா அவங்க கிட்ட காரியஸ்தனா வேலை செஞ்ச குடும்பம். எப்படியாவது பணக்காரியா வாழணும்னு ஏங்கினவ அவ அம்மா, எப்படியும் பணக்காரி ஆகணும்னு நினைச்சவ பொண்ணு. இதுதான் சந்திரமதியோட ஃபேமிலி ட்ரீ. கொலகார குடும்பம்.
ஆனா நீலாம்பரி அந்த வம்சத்துக்கு ஒரே பெண் வாரிசு. புதுசுல பட்ட கரை மாதிரி சிறுசிறியா வந்த நெருக்கத்தினால சந்திரமதியை தன் வாழ்க்கையில எடுத்துட்டா. ஆனா சந்திரமதியோ அவ வாழ்க்கையே தன்னுதாக்க பார்த்தா. இடத்த கொடுத்ததோ மடத்தை பிடுங்க பார்த்தா. ஆட்ட கடிச்சு மாட்ட கடிச்சு ஆலயம் கடிச்சு என்கிட்டயே சொத்து கணக்கு கேட்டு என்கிட்ட வந்து மோதனா. நீலாம்பரி நிர்வாக பொறுப்பை என்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க, தெரியும்ல? அப்படி போகுதா கதை? என்ன சொன்னீங்க? இல்ல சொன்னாங்க சொன்னாங்க சொன்னாங்க. யார் சொன்னா? நீலாம்பரி? இல்ல இல்ல, இங்க வேலை செய்யறவங்க சொன்னாங்க. ஓகே, எனக்கு அதிகாரப்பூர்வமா உங்ககிட்ட இருந்து சில தகவல்கள் வேணும். 3 தலைமுறையா நீங்க, ஐ மீன் உங்க பெரியவங்க, இப்ப நீங்க தான் எஸ்டேட் காரியஸ்தரா இருக்கீங்க. சோ எங்கெங்க என்னென்ன இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, அதோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எங்க இருக்குங்கிற டீடைல்ஸ் எனக்கு தெரிஞ்சாகணும். யாருக்கு தெரிஞ்சாகணும்? எனக்கு தெரிஞ்சாகணும். இப்ப நீ கேக்குறது மஸ்டா ரிக்வெஸ்டா? அது நீங்க எடுத்துக்கிறத பொறுத்து இருக்கு. சப்போஸ் எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொன்னா எப்படி எடுத்துக்குவ? பொய்யின் அர்த்தம். சரி தெரியும் சொல்ல மாட்டேன்னு சொன்னா? கேட்கிற விதத்துல கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டி வரும். அப்படியா? நீ மிரட்டலா கேட்டா உன்னால ஆனத பாத்துக்கன்னு பதில் சொல்லுவேன். கேட்க வேண்டியவங்க கேட்டா சொல்ல வேண்டிய விதத்துல பதில் சொல்லுவேன். பழம் பெருச்சாலி, மொத்த சொத்தையும் புடுங்க பாக்குறியா? கால சுத்தின பாம்பே, இத ஒன்ன பார்த்து நீ கேட்டுக்க. எனக்கு நீ குழி வெட்டுறப்ப ஓ மெஷர்மெண்ட்டையும் எடுத்துக்க. நீலாம்பரியோட நம்பிக்கையை உனக்கு சாதகமாக்கிக்கிட்டு எல்லாத்தையும் அனுபவிக்கலான்னு பாக்குறியா? ஆனா சொந்தம் கொண்டாட முடியாது. எடுத்து திங்கலாமே தவிர புடுங்கி திங்க முடியாது. புரியுதா? என் முதலாளி, அதான் நீலாம்பரியோட தாத்தா, எனக்கு சொல்லி கொடுத்த பாடம் என்ன தெரியுமா? ஒருத்தருக்கு மட்டும் தெரிஞ்சது வேற ஒருத்தருக்கு தெரியக்கூடாது. அடுத்தவனுக்கு தெரிஞ்சா அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருன்னு ரகசியத்தை காப்பாற்ற பாடம் போதிச்சுட்டா இந்த பொறுப்பையே என்கிட்ட ஒப்படைச்சாரு. நீலாம்பரிங்கிறவ தன் பலம் தனக்கே தெரியாத மலை, சஞ்சீவி மலை. அத உன்னால கையால தூக்க முடியாதும்மா. நான் உனக்கு இது சம்பந்தமா எந்த தகவலும் தரமாட்டேன். உன்னால ஆனத பாத்துக்க. உன்னை எப்படி எராடிகேட் பண்றதுன்னு எனக்கு தெரியும். உன்னை வெட்டி வேரோட கீழே சாய்ச்சி காட்டுறேன். நீ பாக்குறதுக்கு தான் பாவி, பர்த் வாய்ஸ் படுபாவி. இன்னும் கேட்டா வரவழா குறைக்கிற உறவை விட வைரம் பாஞ்ச பகைதான் நல்லது. பார்க்கலாமா? பார்க்கலாம். பாப்போம் பாப்போம் பாப்போம். வா, உனக்காச்சு எனக்காச்சு. நீங்க கூப்பிட்டதா சொன்னா, நீங்க கூப்பிட்டதும் வரணுமேன்னு தான் உங்க போன் காலுக்காக காத்துட்டு இருந்தேன். வீட்டுக்கு பெரியவங்க திடீர்னு காலமாயிட்டா அந்த வீட்டை நிர்வாகம் செஞ்ச காரியஸ்தர்கிட்ட எங்க எதை வச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுல தப்பில்லைன்னு நான் நினைக்கிறேன். வாஸ்தவமான பேச்சுமா, நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட். ஆனா யார் யார கேட்கணும் என்ன கேட்கணும்னு ஒரு வரமுறை இருக்கேம்மா. தலை இருக்க வாழாடலாமா? அம்மா, என்னால சிங்கத்துக்கு வாயா இருக்க முடியும், நாய்க்கு வாலா இருக்க முடியாதுமா. அம்மாடி, எனக்கு தன்மானம் தான் வருமானம். உங்க தாத்தா அப்பா எல்லாருமே எங்க பேர்ல வச்சிருந்த அன்புகள், இந்த நம்பிக்கை தான்
நான் அங்க சம்பாதிச்ச சம்பளம். அந்த உப்புக்கு காட்ட வேண்டிய விசுவாசத்தை தான் அவங்க ரத்தத்துக்கிட்டையும் காட்டுறோம். அதான் உங்ககிட்ட நான் காமிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்ப நான் சொன்னது preamble of my prayer. என்ன வாதியா நினைக்காம நான் சொன்ன வார்த்தையால எடை போடுங்க. எடை துல்லியமா இருக்கும். என்னவோ சந்திரமதியை பத்தி போட்டு கொடுக்காதீங்கன்னு மற்றவங்களுக்கு சொன்ன பதில எனக்கு சொல்லிடாதீங்க. என்ன பதில் சொன்ன? அவ எனக்கு சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட். அவளை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவ பெரிய தியாகி. எனக்காக உயிரியா கொடுப்பா. எனக்காகவே மேனுஃபேக்சர் ஆனவன்னு. என்னோட நெருக்கமா இருக்கு பிடிக்காம தான் நீங்க எல்லாம் சலசலப்பு பண்றீங்கன்னு சொல்லுவீங்களே, அந்த பதில் எனக்கு வேண்டாம் மேடம். என் அனுபவத்துல ஒரு சின்ன அட்வைஸ் சொல்றேன். பால்ய சிநேகிதமாவே இருக்கலாம். சின்ன வயசுல இருந்து 1ஆம் கிளாஸ்ல இருந்து ஒன்னா படிச்சிருக்கலாம், பழகி இருக்கலாம். ஆனா நடுவுல 2 பேரும் ஒரு காலகட்டம் வரைக்கும் பார்க்காம பிரிஞ்சிருந்து திரும்பியும் சேர்ந்து பார்த்தால் சேரக்கூடாது, பழகக்கூடாது. யோசிக்கணும். அந்த இன்பிட்வீன் பீரியட்ல அவங்க என்னவா இருந்திருப்பாங்கன்னு தீர விசாரிக்கணும். சந்தர்ப்ப சூழ்நிலையாலேயோ சகவாச தோஷத்தாலேயோ இல்ல ஆசை பேராசையாலேயோ சுபாவங்கள் மாறியிருக்கலாம். கெட்ட சகவாசம் பிராணநாசம்னு உங்க தாத்தா உங்க அப்பாவுக்கு சொன்னது மேடம் நான் உங்களுக்கு சொல்லல. அது உங்களுக்கும் பொருந்தும். கெட்டிக்காரத்தனமான சம்மப். ரொம்ப அழகா ஐடியாவை ஃப்ரேம் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். இதுல எனக்கு என்னமா லாபம்? எனக்கு அட்வைஸ் பண்ண அருகதையே இல்லையே. பிளைனா சொல்லணும்னா நான் வைக்க போற நாய் மாதிரி. இது வந்து எங்கேயாவது திங்க வர மாட்டியும் விடாது. சரி, சந்திரமதி சொத்து விவரத்தை கேட்டதுனால தானே இன்சல்ட்டா ஃபீல் பண்றீங்க? இன்சல்ட்டா ஃபீல் பண்ணலாமா? இன்செக்யூரா ஃபீல் பண்றேன். எனக்கு இல்ல, உங்களுக்கு. சரி, இப்போ நான் என் பர்சனல் இன்ட்ரெஸ்ட்ல கேக்குறேன். என்கிட்ட சொல்லுங்க, எங்க அப்பாவோட இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸோட லிஸ்ட் என்ன, அதோட வர்த் என்ன, எல்லா டாக்குமெண்ட்ஸும் எங்க இருக்கு? இத நான் கேட்டா சொல்லணும்ல, சொல்லுங்க. சொல்லணும்னு சட்டம் இல்ல. எனக்கு தெரியாதுன்னு சொல்லலாம். வக்கீல் கிட்ட கேளுங்கன்னு சொல்லலாம். மேடம் நீங்க கேட்டு நான் பதில் சொல்றதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமா? ஐ மீன் உங்ககிட்ட பேசலாமா? கேளுங்க. ஐ லைக் யுவர் ஃப்ராங்க்னஸ். உங்களை பத்தி என் மனசுல ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. பேசுங்க. உங்களை விட கெட்டிக்கார பெண்கள் எவ்வளவு பேரு எக்ஸ்போசர் இல்லாம அட்ரஸ் இல்லாம எடுபடாமையே போயிருக்காங்க. அது தெரியுமா உங்களுக்கு? டிபெண்ட்ஸ் அப்பான் லக். பூர்வ ஜென்மத்துல அவங்க செஞ்ச பாவ புண்ணியத்தை பொறுத்தது அது. எக்ஸாக்ட்லி மேடம். நீலாம்பரி மேடம், போன ஜென்மத்துல நீங்க செஞ்ச பூர்வ புண்ணியம் இந்த ஜென்மத்துல பூர்வீக சொத்தோட 3 தலைமுறை பாட்டம் போட்டு சேர்த்த சொத்துக்களுக்கு அதிபதியா ஒரே பெண் வாரிசா பிறந்திருக்கீங்க. நான் சொல்றது கரெக்டானே? கரெக்ட் மேடம். இது உங்க அப்பா சம்பாதிச்ச சொத்து இல்ல. அப்பாவுக்கு அப்பா அவருக்கு அப்பான்னு வழி வழியா அவெல்லாம் பாதுகாத்து கொடுத்த பிதர்ராஜித சொத்து. இது உங்க ஆன்செஸ்டர் ப்ராப்பர்ட்டி. Am I right? தெரிஞ்ச விஷயம். இது நீங்க உழைக்காம கஷ்டப்படாம யாரோ காப்பாத்தி கொடுத்த சொத்து. அதனாலதான் அதோட அருமை உங்களுக்கு தெரியல. இதுக்கு உங்க கருத்தை சொல்லுங்களேன். அம்மா, இந்த சொத்துக்கும் எங்களுக்கும் சொந்தம் உண்டு, பந்தம் உண்டு. ஆனா பங்குத அம்மா கிடையாது. ஆமா, நாங்க காப்பாத்தி கொடுத்த சொத்து. நீங்க அழிக்கிறது நாங்க காப்பாத்தி கொடுத்த சொத்துமா. அம்மா, பணம் பந்தியிலே, குணம் குப்பையிலே. உங்களுக்கு இருக்கிற ஒரே வீக்னஸ், எல்லாரும் பயன்படுத்துற வீக்னஸ் உங்க குணம் தான் மேடம். இறக்க குணம் என்னோட பிறவி குணம். அந்த பிறவி குணம் நீங்க சம்பாதிச்ச சொத்துல இருக்கணும். ஏன் நான் சந்திரமதிக்கு சொல்ல மாட்டேன்னு இப்ப நான் உங்களுக்கு புரிய வச்சாச்சு.
மேடம், என் பொறுப்புல உங்க அப்பா கொடுத்து வச்சிருக்கிற எல்லா பத்திரங்களையும் இப்பவே கொடுத்துடுறேன். இல்ல, வேண்டாம். வேண்டாமா? ஏன் வேண்டாம்? ஏன்னா அது என்னோடது இல்ல. மேடம், அது உங்களுக்கு சேர வேண்டியது. நோ. இந்த குடும்பத்துல வாரிசா பிறந்ததுனால எனக்கு வந்து சேர வேண்டியது எதுவுமே இந்த நிமிஷத்துல இருந்து என்னதுன்னு சொந்தம் கொண்டாட மாட்டேன். நீங்க 2 விஷயம் சொன்னீங்கல்ல, பணம் தான் பெருசு, பணம் தான் முக்கியம்னு. குணத்தை தூக்கி குப்பையில போடுங்கன்னு நான் அதை டிஸ்கரேஜ் பண்றேன். நான் புரிய வைக்க வேண்டிய விஷயம் அது. ஆனா இப்ப 2வதா சொன்னீங்களே, அதை நான் அக்ரி பண்றேன். வெரி வேலிட் பாயிண்ட். என் மூதாதையார் சந்ததிக்கு சேர்த்து வச்ச சொத்து, அதுல மஞ்சள் குடிக்க என் மனசு, என் மனசாட்சி, என் ஈகோ எதுவுமே இடம் கொடுக்கல. ஏன் காசு, நான் சுயமா ஏன் அறிவால, என்னோட திறமையால, என் உழைப்பால சம்பாதிச்ச காசு. அந்த ஒவ்வொரு ரூபாயிலும் என் வேர்வையோட ஈரம் இருக்கணும். அதை நான் எப்படி வேணா எடுக்கலாம், யாருக்கு வேணும்னாலும் என்ன வேணாலும் செய்யலாம். பட் உங்களை மாதிரி உண்மையான மனிதர்கிட்ட என் மூதாதையாரால ஒப்படைக்கப்பட்ட அசெட்டை நான் டெவலப் பண்ணலாமே தவிர டெமாலிஷ் பண்ணக்கூடாது. பெரிய மனுஷனா பிறக்கிறது நிகழ்ச்சி, வாழறது மகிழ்ச்சி. ஆனா கடைசி வரைக்கும் பெரிய மனுஷனாவே இருக்கிறதும் இறக்கிறதும் முயற்சி. அந்த முயற்சி தான் இப்போ இந்த நிமிஷத்துல இருந்து என் சுவாசத்துல கலந்திருக்கிற லட்சியம். நான் சொன்ன தப்பா எடுத்துக்கிட்டீங்களா? தப்ப சுத்தி காட்டின உங்க தைரியத்துக்கு மரியாதை கொடுத்து எங்க பெரியவங்க சேர்த்து வச்ச சொத்தை அவங்க அதை விட்டுட்டு போனது எனக்காகன்னு நினைச்சா அதுக்கு காரணம் நீங்க குத்தி காமிச்ச மாதிரி நான் போன ஜென்மத்துல செஞ்ச புண்ணியமாவும் இருக்கலாம். ஆனா இந்த சொத்து எதையுமே தொடாம நான் ஜெயிச்சு காட்டுறேன். இது உங்ககிட்ட நான் போடுற சபதம், சரஸ்வதி சபதம் மாதிரி. இது நீலாம்பரி சபதம்.